இந்த ஆண்டு இறுதியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மீண்டும் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை மாநில கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், புதிய தொழிற்சாலைகள் உருவாகி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்களில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 2,42,160 கோடி ரூபாய் முதலில் ஈர்க்கப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆண்டு இறுதியில் உலக முதலீட்டாளர் மாநாடு மீண்டும் நடக்கப்பட உள்ளது. இதனால் அதிக அளவில் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு படித்த பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும். 117 ஆண்டு பழமை வாய்ந்த விக்டோரியா விடுதி இடிக்கப்பட்டு 10 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சிறந்த முறையில் படித்து எதிர்காலத்தில் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுமாறு மாணவர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். விழாவில் நிதியமைச்சர் டி ஜெயக்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் மத்திய சென்னை MP விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.